பிரைஸ் தி லார்ட். எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தமென்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு என்னுடைய கிருபையின் வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, நியாயப்பிரமாண வார்த்தையை கேட்காம கீழ்ப்படியாம இருக்கிறவன் 3 சாட்சிகளினால் கேட்கப்பட்ட ஒரு உறுதியான பிறகு அவன் கொலை செய்யப்படணும்னு நியாயப்பிரமாணம் சொல்லுதே. அப்போ கிறிஸ்து இயேசுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டு அந்த கிருபையை நிந்தித்து காலின் கீழ் விதிக்கிறவன் எவ்வளவு பெரிய ஆக்கினையை அடைவான் என்று பவுல் திருச்சபைக்கு எழுதுகிறார். இன்னைக்கு அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நம்ம பாவத்துல இருந்து நீக்கலாக்கி ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் நம்ம இன்னைக்கு பரிசுத்தவான திருச்சபையில வைத்திருக்கிறார். இந்த மீட்பை நம்ம அறிந்து கொண்டு சபைக்கு நம்ம வந்துட்ட பிறகு நம்ம கர்த்தருடைய அன்பிலே நிலை நிற்கிறோமா, இல்ல பாவத்துல நிலை நிற்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்ய மாட்டோன்றது இல்ல. கண்டிப்பா ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ள பாவ அனுபவங்கள் வரதான் செய்யுது. ஆனா அந்த பாவத்திலே விழுந்து கிடக்காம கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை அசட்டை பண்ணி விட்டுட்டு போகாம, இது நான் செய்கிற பாவம், இந்த பாவத்தை நான் செய்யாம இருக்கணும் தான் கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று எண்ணி அந்த பாவத்திலிருந்து நம்ம வந்துடணும். கர்த்தர் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்றதுக்காக நம்ம ஆண்டவர், எனக்கு நான் இந்த பாவம் செஞ்சேன், ஆனா இன்னும் எனக்கு தண்டனை வரலையே, இன்னும் நியாயத்திற்கு வரலையே, சரி இன்னும் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம கிருபையின் ஆவியை போக்கடித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு அநேகர் சபையில செய்யற காரியம் என்ன தெரியுமா? நம்ம கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்ற நியாயப்பிரமாண நாட்களிலே வாழல. கிருபை இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு கிரேஸ் டீச்சிங், நீ என்ன பாவம் என்ன பண்ணுப்பா, கர்த்தர் உனக்காக சிலுவையில ரத்தம் செஞ்சுட்டார் சொல்றாங்க. இது மிகுதியான கிருபை. அந்த கிருபை கிடையாது. கர்த்தனும் கொடுத்திருக்க கிருபை என்னன்னா, பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழணும், அவருக்காக வாழணும், சாட்சியா வாழணும். இதுதான் தெய்வ கிருபை. இந்த தெய்வ கிருபை பிடித்துக் கொள்ளுங்க, அசட்டை பண்ணாம இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.